எக்ஸைஸ் 8.6ல 5th sum w of x, y கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் xy அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் s இருக்குது. ஓகேவா? இப்போது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா dw by ds கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. dw by dsனா இந்த wவை நம்ம டேரெக்டாக என்ன செய்ய முடியாது, எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா அது இன் டர்ம்ஸ் ஆஃப் xy டேர்ம்ஸில் இருக்கு இல்லையா? அதனால் நம்ம அதை டேரெக்டாக எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா w by x, அதாவது இதில் எக்ஸு ஒய்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால் டேரெக்டாக dwன்னு நம்ம போட முடியாது, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், w by x அண்ட் இன்ட்டு dx by ds. ஏன்னா இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் வெறும் எஸ் மட்டும்தான் இருக்குது வேரியபிள். ஓகேவா? அதனால் இதை dx by dsன்னு நம்ம டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். அதே மாதிரியே எகெயின் என்ன செஞ்சுக்கணும், ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா? அதனால் w by yயும் அப்படி தான் எழுதிக்கணும், yயும் அப்படி தான் பண்ணணும். ஓகேவா? இன்ட்டு dy by ds. எஸ்ஸுங்கிற ஃபங்க்ஷனால் தான் இந்த y மேட் ஆகிருக்கு. அதனால் டேரெக்டாக dy by dsன்னு டேரெக்ட் டெரிவேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வர ஆன்சரில் என்ன செய்யணும், எஸ்ஸுக்கு 0 சப்ஸ்டியூஷன் பண்ணி என்ன ஆன்சர் வருது ஃபைனலாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். w by x ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். 6x³ இருக்குது. ஸோ 6ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை எடுத்து முன்னாடி எழுதிக்கலாம். இன்டூ x³ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அதாவது x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், n இன்ட்டு x பவர் n - 1. ஓகேவா? அப்போ மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துடும், இன்ட்டு எக்ஸு மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -3ங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ஒய்ங்கிறதும் கான்ஸ்டன்ட். ஸோ ஒய்யையும் எடுத்து முன்னாடி எழுதிக்கலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் 2y² இருக்குது. அதில் எக்ஸ் டேர்மே கிடையாது. ஸோ எக்ஸுங்கிறதே இல்லைங்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, 0 கிடைக்க போகுது. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 6 3s are 18x² - 3y. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், w by y கண்டுபிடிச்சிக்கலாம். அதே எக்ஸ்ப்ரெஷன் தான். இதில் எக்ஸ் கான்ஸ்டன்ட், ஒய் மட்டும் வேரியபிள். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒய்யே இல்லை. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். -3 இன்ட்டு எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? 3xyயில் 3ங்கிறதும் கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறதும் கான்ஸ்டன்ட். ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2y² இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், மேலே இருக்க பவரை முன்னாடி எடுத்து எழுதிக்கணும், இன்ட்டு ஒய்யை எழுதிக்கணும், மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஸோ 2 - 1 1. ஓகேவா? 1ங்கிறது போடலைனாலும் அதே அர்த்தம் தான். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். -3x ப்ளஸ் 4y. நெக்ஸ்ட் என்னென்ன கண்டுபிடிக்கணும், dx by dsம் dy by dxம் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? dx by ds which is equal to xக்கு என்ன கொடுத்துருக்காங்க, e power s. e power s டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், e power sa தான் கிடைக்கும். அதே மாதிரி dy by ds கண்டுபிடிக்கணும். dyக்கு y கொடுத்துட்டாங்க cos sன்னு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -sin s. ஓகேவா? எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் இது அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிடியூஷன் மட்டும் நம்ம அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ dw by ds is equal to w by xஐ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். ஏன்னா அதுதான் இந்த இடத்துல ஃபஸ்ட் இருக்குது. ஓகேவா? 18x² - 3y இன்ட்டு அடுத்தது என்னது இருக்குது, dx by ds. dx by ds என்னது, e power s ப்ளஸ் w by y. w by yோட ஆன்சர் என்னது, இந்த இருக்குது. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இன்ட்டு என்னது, dy by ds. dy by ds ஓட ஆன்சர் என்னது, -sin s. ஓகேவா? -sin s. இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸாக மாற்றி ஆகணும். அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கெலாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூஸை எடுத்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட வேண்டியதான். அப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ 18 எக்ஸுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கணும், எக்ஸோட வேல்யூ என்னது, e power sன்னு கொடுத்துருக்காங்க. e power s the whole square -3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos sன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? cos sன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கலாம். இன்ட்டு e power s ப்ளஸ்ஸு -3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக e power s ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக cos s இன்ட்டு -sin s. ஓகேவா? இதுதான் நம்மளோட dw by ds. இதுக்கு நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, s is equal to 0ங்கிறதுக்கு எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ dw by ds at s is equal to 0
என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ dw by ds is equal to s எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், 0 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 18 into e power 0 whole square minus 3 into cos 0 into e power 0 plus இங்கே sin 0 into நம்பர்னு வந்திருக்கு. ஸோ sin 0நாலே 0 தான். 0 into எனி நம்பர் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது, 0 தான் கிடைக்க போகுது. ஸோ அது சப்ஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியா. ஸோ 18 into e power 0ங்கிறது எனி நம்பர் பவர் 0ங்கிறது 1. ஸோ 1 ஸ்கொயருங்கிறது 1. ஸோ 18 into 1ன்னு 18 மைனஸ் cos 0ஓட வேல்யூ 1. ஸோ மைனஸ் 3 into 1 மைனஸ் 3 into e power 0 இருக்கு. e power 0ஓட வேல்யூ 1. ஓகேவா? ஸோ 18 மைனஸ் 3ங்கிறது ஆன்சர் 15. ஸோ dw by ds at s is equal to 0 is என்னது 15. ஓகேவா?